ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல்ல வந்து உங்களுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர். கேரக்டர்னா இதெல்லாம் நமக்கு ஆல்ஃபா இஸ் a கேரக்டர், நியூமரிக்கல் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர், அப்புறம் வந்து ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர், சிம்பிள்ஸ் ஆல்சோ கேரக்டர். இது எப்படி நம்ம ஃபீல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஷீட் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஓகே, இதுல வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லி போடலாமா, இல்லை வந்து சேலரின்னு போடலாம். ஓகே, சேலரி. ஸோ நேம்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பேரை போடுறேன், பிரபாகர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுல ஸ்பேஸ் இருக்குதா பிரபாகர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியல இல்லையா? எல்லாமே லெட்டர் மட்டும் தான் இருக்குது. கேபிட்டல் பி, அப்புறம் எல்லாமே ஸ்மால் ஆர் ஏ பிஹெச்ஏகேஆர் இருக்கு. ஓகே, பட் இதுல நான் ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல ஆருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் போடுறேன். இந்த ரெண்டுமே சேமா இல்லையா அப்படின்றத எப்படி பாக்குறது? பிரபாகர் வித் ஸ்பேஸ், பிரபாகர் வித்தவுட் ஸ்பேஸ். இந்த இடத்துல போயிட்டு இப்போ ஸ்பேஸ் எடுத்துடுறேன். ஸோ C10ல என்னோட பேர் வந்து வித்தவுட் ஸ்பேஸ், வேற C5ல என்னோட பேர் வந்து வித் ஸ்பேஸ், ஆறுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது எப்படி ரெண்டுமே ஈக்குவலா இல்லையான்றது பார்க்கணும். அப்படின்னு என்ன பண்றது? ஈக்குவல் டு இஃப் C10 ஈக்குவல் டு B10. ஓகே, தென் ட்ரூ அப்படின்னு வரணும் இல்லையா? இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை ஃபால்ஸ்னு சொல்லி வருது. ஆனால் பார்த்த உடனே என்ன தெரியுதா, நம்ம வெறும் கண்ணால பார்த்தா ரெண்டுமே சேம் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். இதனால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து பக்கத்தில் லென் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போடலாம். ஈக்குவல் டு LEN. லென் என்ன வருது? ரிட்டர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அந்த டெக்ஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ண சொல்லி இந்த சின்டெக்ஸ் கேட்குது இல்லையா? டெக்ஸ்ட்ன்றது பிரபாகர் அப்படின்றது C5 அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க C10ல உண்டான நேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ என்ன பண்ணணும்? லென் அப்படின்ற பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கணும். LEN லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லி அர்த்தம். ஓகே, ரைட். ஓப்பன் ப்ராக்கெட் C10 க்ளோசிங் ப்ராக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து C10ல வித்தவுட் ஸ்பேஸ், C5ல வந்து வித் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு 2 ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ஆகும்? மறுபடியும் அதாவது C5ல போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் அழுத்துறேன், என்டர் அடிக்கிறேன். இப்போ இந்த 10ன்றது 11 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட எய்ம் ஷீட்டில் போய் பார்த்தோம்னா ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இல்லையா? லென் ஃபங்க்ஷன் கவுண்ட்ஸ் ஸ்பேஸ் ஆல்சோ அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அடுத்தது VLOOKUP எரர் டியூ டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி வருது. இது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பிரபாகர்னு சொல்லி போட்டு இங்கே சேலரி இருக்கு இல்லையா? சேலரி வந்து ஒரு 75,000 இல்லைன்னா ஒரு 90,000. ஓகே, இப்படி போடலாமா? ஸோ இந்த டேபிள்லையும் போயிட்டு நான் வந்து 90,000 சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ இதில் டேபிளில் போட வேண்டாம். இங்கே வந்து இந்த டேபிள் வந்து பிரபாகர் 90,000, அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், ரமேஷ் 70,000. ஓகே, அடுத்தது விநாயக் 18,000. ஓகே, இந்த மாதிரி போடுவோம். ஸோ நமக்கு VLOOKUP போடக்கூடிய இடம் இங்கே வந்து VLOOKUP ஏரியான்னு சொல்லி போட்டு இங்கே என்ன பண்ணுறேன், நேம் கொடுத்து சேலரி இங்கே வர வைக்கணும். ஓகே, நேம் பிரபாகர் சொல்லி போட்டுறேன். இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, J7ல என்னோட பேர் பிரபாகர் சொல்லி போட்டிருக்கேன். இந்த சேலரி வர வைக்கணும். என்ன பண்ணணும்? VLOOKUP கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம்? VLOOKUP இந்த J7ன்றதான் லுக்அப் வேல்யூ. J7ல இப்போதைக்கு பிரபாகர் இருக்கு. இங்க வந்து அந்த டேபிளை செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஃபுல்லா டேபிளை செலக்ட் பண்ணிட்டு காலம் 2ல வந்து ஆன்சர் இருக்கு, FALSC ஃபால்ஸ் சொல்லி கொடுப்போம். இதான் நம்ம VLOOKUP கொடுத்துருக்க ஃபார்முலா இல்லையா? இப்போ பார்த்தா நாட் அவைலபிள்னு சொல்லி வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிரபாகர்ன்றது எத்தனை கேரக்டர் இருக்கு? 11 கேரக்டர்ஸ் இருக்கு, 2 ஸ்பேஸ் இருக்கு. அதே இதை இங்க போய் நம்ம பார்ப்போமா? LEN J7. ஓகே,
இப்போ 9 கரெக்டாக தான் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 9 கரெக்டாக தான் இருக்கு. இங்கே ஒரிஜினலாக இருக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா இங்கே 2 கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால ஃபார்முலாவில் போய் என்ன பண்ணுறோம், ஃபார்முலா பாரில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணணும், 2 ஸ்பேஸையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். இல்லையா அப்படின்னாச்சும் என்ன பண்ணலாம், ட்ரிம் அப்படி கூட பண்ணலாம். ட்ரிம் அப்படின்ற பண்ணியாச்சுன்னா வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஃபிசிக்கலாக போயிட்டு 2 ஸ்பேஸையும் எடுத்துருக்கிறேன். C5ல 2 ஸ்பேஸ் இருந்தால் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் இங்கே போயிட்டு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க, J7ல ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்பவும் அந்த மாதிரி வரும், எரர் தான் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வி லுக் அப் எரர் டியூ டு ஸ்பேஸ் அப்படின்ற பார்த்தாச்சு இல்லையா. அடுத்தது கவுண்ட் ஏ இம்பாக்ட் டியூ டு ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் இன் பார்க்கலாம். இப்போ இந்த பாருங்க, டேட்டா வந்து 5, 10, 15, 20 இருக்கு. அதாவது செல் ரெஃபரன்ஸ் E5, E6, சாரி T5, T6, T7, T8ல வந்து 5, 10, 15, 20 இருக்கு. ஓவரால் சம் வந்து T10ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சம் சொல்லி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரைட். இப்போ கவுண்ட் அப்படின்னா கவுண்ட்ன்றது என்ன பண்ணும், நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும் இல்லையா. ஈக்குவல் டு COUNT அப்படின்னு சொல்லி போட்டு இந்த 5, 10, 15, 20 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா கீழே வந்து, அதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் மீன்ஸ் பிளாங்க் செல், ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா. ஸோ 5 ரோ ஒரு காலம், மொத்தம் 5 செல் உண்டான டேட்டா எடுத்து இங்கே கொண்டுருக்கிறேன். ஸோ என்ன பண்ணுது, 4 தான் வந்து நம்பராக கவுண்ட் பண்ணுது. இங்கே போயிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து T9, அதை வந்து எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். T9ன்றது வந்து இப்போதைக்கு ஸ்பேஸ் தான் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு ஒரு 0 கொடுத்தனா என்ன ஆகும், கவுண்ட் வந்து 5 சொல்லி வருது. நம்பராக இருக்குது, 0ன்றது நம்பர்ன்றலாம் கவுண்ட் ஆகுது. இப்போ அந்த 0 எடுத்து டெலீட் பண்ணிடுறான். ஓகே, இப்போ போயிட்டு அங்கே ஸ்பேஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனால என்ன ஆகுது, கவுண்ட்ன்ற எதுவும் நமக்கு மாறல இல்லையா. ஆனால் கவுண்ட் ஏ அப்படின்னு மாறுதுன்னு பார்க்கலாமா. ஈக்குவல் டு கவுண்ட் ஏன்னு சொல்லி போட்டு மறுபடியும் அந்த 5, 10, 15 இருக்கு இல்லையா, T5, T6, T7, T8 அப்படின்னு சொல்லி போட்டு T9 வரைக்கும் உண்டானதை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் எல்லாம் 5 வருது. காரணம் அந்த எல்லோ கலர் ஏரியாவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து நான் இப்போ டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இப்போ கவுண்ட் ஏயும் 5 தான் வரும், சாரி 4 தான் வருது இல்லையா. இது எப்படி லென் கேரக்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா, பக்கத்தில் இந்த இடத்துல போயிட்டு LEN அப்படின்னு சொல்லி போட்டு இந்த செல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணி எல்லா இடத்துக்கும் லென் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். புரியுதுங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து 5ன்ற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கு. இதில் நீங்கள் போயிட்டு 5க்கு அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் போட்டாலும் அந்த ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காது, சிஸ்டம் எடுத்துக்காது. அந்த ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா நம்பர் அப்படின்ற ஃபார்மேட்டில் ஸ்பேஸ் முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது. ஸோ அது அப்படியே தான் வரும். ஓகே, ஆனால் இந்த பிளாங்க் செல் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இப்போதைக்கு வந்து 0 ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, U9ல பாருங்க 0 ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் அந்த எல்லோ கலர்ல போயிட்டு இப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, இங்கே நம்பர் 1 ஆயிடுச்சு. U9 வேணா ப்ளூ கலர்ல போட்டு காமிக்கிறேன். U9ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால, சாரி U9ல ஒரு கேரக்டர் காமிக்குது. ஏன்னா T9ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அடுத்தது இன்னொரு ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ் போடுறேன். அடிச்சு என்ட்ரு அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க, இங்க கவுண்ட் அப்படின்றதுல மட்டும் அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இதை ஏதாவது இருக்குதுன்னா அதை கவுண்ட் பண்ணிடும். டெக்ஸ்டா எப்படி வருது, இந்த ஸ்பேஸ் இருந்தாலே அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுது. ஓகே, டெக்ஸ்டா கவுண்ட் பண்ணிடுது. அதனால இந்த இடத்துல 5 வந்திருக்கு, கவுண்ட் 5. எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணாது. ஒரு செல்லுல ஸ்பேஸ் இருந்தாலுமே, அதாவது விசிபிள் டேட்டா கிடையாது, இன்விசிபிள் டேட்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து அதை கவுண்டா எடுத்துரும். வேற கவுண்ட்ன்றது நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ கேரக்டர் அப்படின்ற வீடியோட எண்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் DPABS சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு இமீடியட்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க Gmail ID ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பாய்.